ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ ಶ್ರೀ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಚಂದ್ರಿಕಾ படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம். असत संगति सदा त्याग करो अन्य गीता कर्मी ज्ञानी परिहरि दूरे ಕೇವಲ ಭಕ್ತ ಸಂಘ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ರಸರಂಗ லீலா கதா விரஜரசபுரை. எல்லா விதமான தவறான சங்கம் தியாகம் பண்ணுறது, கிருஷ்ண பக்தி இல்லை நம்ம குருவர்க ஆச்சாரர் எழுதுனா கீர்த்தனை விட்டு வேறு பாட்டுகள் கீர்த்தனை விடுறது, ಕರ್ಮಿ ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ದೂರದಲ್ಲೇ ಬಿಟ್ಟಿಡணும். ಬೇರೆ ಭಕ್ತರ ಸಂಗಮ್ ಭಕ್ತ ಸಂಘத்திலே பிரேம பக்திக்கு ரசனை வச்சு பிருந்தாவனத்திலே ராதா கிருஷ்ணர் என்ன லீலை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பார்த்து கேட்கறது. இங்கே ஒன்று இந்த கர்மி ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ 2-3 வாட்டி சொல்லியாச்சு. நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ தூரம் இங்கே சொல்லி ஒரு வாட்டி பேச்சு கேட்க மாட்டாங்கள, திரும்பி திரும்பி சொல்ல வேண்டி வரும். இந்த இனி 4-5 ஸ்லோகத்தில் நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. பிரேமம் இந்த பாதை ವರ್ಜನಾತ್ಮಕ ಗ್ರಹಣಾತ್ಮಕ சரணாகதிக்கு 6 அடையாளம். கடைசியாக 2 பக்திக்கு அனுகூலம் பண்ணுறது, பக்திக்கு ஏடஞ்சில் விடுறது. அது என்ன அனுகூலமும் என்ன தியாகம் பண்ணணும் அது இங்கே வருது. இங்கே நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு. அசத் சங்க தியாக சொன்னார். எப்போவுமே அசத் சங்கத் சொன்னால் என்ன? சைத்தன்ய சரித்திரமத்தை சொல்கிறது. அசத் சங்கத்தியாக ஏய் வைஷ்ணவாச்சார் ஸ்திரீ சங்கி ஏக் அசாது கிருஷ்ண அபக்த் ஆர். அசத் சங்கா தவறான சங்கம் எப்போவுமே தியாகம் பண்ணணும். யார் அது அசத் சங்கா? ஒன்று ஸ்திரீ சங்கி, பெண்ணுகள் சங்கம் பண்ணுவா. ஒன்று அசாது, பெண்ணுகள் சங்கம் பண்ணுறது சொன்னால் என்ன? இங்கே பெண்ணு சொன்னால் மனைவி, சகோதரி, மகள், அம்மா, பாட்டி, அவங்களெல்லாம். புலன் திருப்திக்கு வேண்டி மனைவி வீட்டு வேறு பெண்ணுக்கிட்ட போகிறது ஸ்திரீ சங்கி. அதே போல ஒரு பெண்ணு கணவன் விட்டு வேறு புருஷர் கூட சங்கம் பாடிட்டு இருக்கான். இதெல்லாம் ஸ்திரீ சங்கி. இதெல்லாம் புலன் திருப்தி ஆசை, போதை எடுத்துகிட்டு இருக்கான், தண்ணி போட்டுட்டு இருக்கான், மாம்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்களை எல்லாம் ஸ்திரீ சங்கி சொல்லி வரும். இங்கே ஸ்திரீ சொன்னால் ஒரு டைப்பு புலன் திருப்திக்கு யார் வாழ்விட்டு இருக்காரு, போகம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆளுகள் சங்கம் பண்ணால் நம்ம அதை தொடங்கிடுவோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒன்றுமே மறவு பண்ண முடியாது. எனக்கு ஹரிநாமத்தில் பக்தியில் கொண்டு வந்தது எனக்கு மனைவி. நான் நல்லவன் கிடையாது, நான் பக்தன் கிடையாது. அவள் கருணை ரொம்ப கஷ்டப்பட்டான். பட் சமயம் எப்படி வந்தது சொன்னால் அவள் தவறான சங்கம் பண்ண தொடங்கினான். பெண்களை தான், பட் அவங்களும் நடவடிக்கை கேரக்டர் சரியில்லை. அப்போது அவளுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணேன். இந்த மாதிரி பெண்களுக்கு கூட பேசாது, சங்கம் பண்ணாது. அவள் எனக்கு கேட்பான், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா சொல்லி. நான் சொல்லு, எனக்கு ஒன்று மேலே நம்பிக்கை இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது சரி. கடைசியாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன தவறு பண்ணிகிட்டு இருந்தால் அவளும் அதே தவறு பண்ணி ஆள் மாட்டியாச்சு. நம்ம யார் சங்கம் பண்ணுவோம் அதே போல் ஆகிடும்.
நம்ம சங்கம் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும், தவறான சங்கம் பண்ணக்கூடாது. அதே போல் சரியான கீர்த்தனை. சவுத்தில் எனக்கு அவ்வளோ தெரியாது, இந்த டெல்லி பஞ்சாபில் பாடுவான், அது என்னென்ன பாடிட்டு இருக்கான். அவன் பக்தர் கூட, ரொம்ப முயற்சி பண்ணேன் சொல்லி கொடுக்கறதுக்கு, கேட்க மாட்டான். அப்பா இந்த காலத்தில் யாரும் கேட்க மாட்டான். நம்ம தான் நமக்கு திருத்தணும், நம்ம வேற யாருக்கு திருத்த முடியாது. நம்ம ஆச்சாரியர் நிறைய கீர்த்தனை எழுதியிருக்காரு, இல்லை ஏதோ நல்ல கீர்த்தனை பகவான் கீர்த்தனைட்டு வேற பாட்டுகளை விட்டுடும். திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, கர்மி ஞானி பரிஹரி தூரி. கர்மி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், கர்மயோகம் யார் வேலையை, அப்படி அல்ல, அது உண்மைதான். இப்போ எல்லாம் மடத்திலே கோயிலே தாமிலே கர்மிகள் வந்தாச்சு. பிரஜவாசி சொல்லுவோம். பிரஜவாசி சொன்னால் உண்மை என்ன, உண்மையாக தாமில் இருக்கிறது சொன்னால் என்ன, பிரஜத்தில் வாசம் பண்ணுறது சொன்னால் 24 மணி நேரம் பகவான் ராதா கிருஷ்ணருக்கு வேண்டி நினைக்கிறது, வேலை செய்கிறது, பேசுறது, ஜபம் பண்ணுறது. ஜப்பம் கலியுக தர்மம், ஹரிநாமம். அந்த கோலோக தாமத்தில் கூட ஸ்ரீமதி ராதாராணி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்வான். நம்ம எல்லாம் யார் ஜபம் செய்கிறது தாமில் இருந்து. அங்கே உள்ள உயர்ந்த சாதுகளுக்கு சேவை செய்கிறது, அவங்கள வாயிலே ஹரிகத்தா கேட்கறது. பிரஜத்தில் என்ன சொல்கிறது, யார் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேவை செய்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமியே ஒரு முக்கியமான சேவை கொடுத்தாங்க. என்னது, இந்த பிருந்தாவன் யார் வந்துட்டு இருக்காங்க, விசேஷமாக அப்போ பங்காளிகள் நிறைய வருவான். இப்போ பங்காளிகள் அவ்வளோ பணக்காரர் இருக்க மாட்டான், அப்போ இல்லை இப்போ இல்லை. அப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணுறது, அவங்க கடுகு எண்ணெய் உபயோகம் பண்ணுவான். அந்த காலத்து பிருந்தாவனத்தில் கடுகு எண்ணெய் அவ்வளோ கிடையாது, இப்போ எல்லாம் வந்தாச்சு. அப்போ ரூப கோஸ்வாமி சொன்னது ஜீவ கோஸ்வாமிக்கு, இந்த வந்தவங்களுக்கு கடுகு எண்ணெய் இது பண்ணு. மூணாவது அவங்களுக்கு பொரி ரொம்ப சாப்பிடுவான், வெள்ளைப்பொரி, அது கூட இது பண்ணுறது. சொன்ன வந்தது ஒரு சாது ஒரு பிரஜவாசி சொன்னால் வந்தவங்களுக்கு தூரத்தில் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வசதி பண்ணுறது, சேவை செய்கிறது. அப்படிப்பட்ட வைஷ்ணவர் பார்த்துருக்கீங்களா, தாமாசி பார்த்துருக்கீங்களா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, சாதாரணமாக நல்ல சாது சொன்னால் நல்ல பக்தர் அவர். நம்ம பிருந்தாவன் மாயாப்பூர் போகும்போது நமக்கு நல்ல ரூம் பிரசாதத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் இப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய், நம்ம பாளையம் சொன்னால் கொஞ்சம் ஏலக்காய், மிளகு, தேன், இந்த மாதிரி நமக்கு அந்தந்த ஊரில் யார் வந்துட்டு இருக்காங்க அந்த பக்தருக்கு வேண்டி இல்லை கோயிலுக்கு வேண்டி கொண்டு போவாங்க, கொடுப்பாங்க. அந்த பிரஜவாசி அந்த மட்டத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களும் என்ன நமக்கு தரிசனம் போகிறதுக்கு காரோ பஸ்ஸோ இல்லை கூட வருவாங்க, நம்ம கூட வந்து நமக்கு கோயில் அது இது காட்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் கதை சொல்லுவாங்க, கீர்த்தன் பாடுவாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு 500 1000 2000 அதுதான் எடுத்துகிட்டு வருவோம். தொடக்கத்துலேயே நல்லா இருக்குது. இது நமக்கு மொழி தெரியாது, நமக்கு இடம் தெரியும். 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அவன் பிரஜவாசியா, நமக்கு ராதா கிருஷ்ணன் பார்த்து சொல்லிக் கொடுக்கலாம், நமக்கு சும்மா இப்படி சுற்றி வச்சு சிலப்போ அவனுக்கே தெரியாது. சில பேருக்கு ரேட் இருக்குது,
உங்களை நம்ப மாட்டீங்க, நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், கொல்லிடுவான் எனக்கு. ஒரு நாள் தரிசனத்துக்கு இவ்வளோ பணம் சொல்லி ரேட் வச்சுருக்காங்க. பக்தி எந்த நிலைமைக்கு போயிருக்கு. அந்த பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்க பிரஜவாசிக்கு கூட பகவான் மேலே நம்பிக்கை கிடையாது. ராதா 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 சும்மா வாயில சொல்லிட்டு இருப்பான். ஒரு வாட்டி கோவிட் ரொம்ப கோவிட் பார்த்தேன். பிருந்தாவனத்தில் 40,000 பேர் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு வாழ்கிட்டு இருக்கான். இப்போ அப்படி குரு மகாராஜ் உட்கார்ந்துருந்தார். சொன்னேன், ஐயோ இந்த கோவிட் எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த 40,000 பேர். குரு மகாராஜ் சொன்னார், அவங்களுக்கு பிருந்தாவனா யாருக்கு நம்பி வந்தது? உனக்கு நம்பி வந்திருக்காரு, ராதாராணிக்கு நம்பி வந்திருக்கான். நம்பிக்கை இருந்தால் எல்லாம் கிடைக்கும். கேட்டு ஒரு வாட்டி, ஆமாம் நம்பிக்கை எங்கே இருக்குது நமக்கு? இப்போ இது கர்மிகள். என்ன வேஷம் போட்டிருக்கான்ல, கர்மி சொன்னால் பணம் இல்லாமல் வேலை பண்ண மாட்டான். என்னென்ன உதாரணம் கொடுக்கலாம். நான் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிச்சுட்டு பிருந்தாவனம் 20 வருஷம், 20 அல்ல அப்போ கூட நிறைய வருஷம் இருந்து ரொம்ப படித்தேன் வாழ்க்கையில். சுத்த பக்தர் சொல்லி இன்னைக்கு ஞானி சொன்னால் ரொம்ப அறிவு இருக்கும் பக்தியிலே கூட. ஓ ராதா கிருஷ்ணா மாயாபுரா மகாபிரபு எப்படி பேசிடுவார், எப்படி பாடுவார், சேவை பண்ண மாட்டார். பக்தனுக்கு அடையாளம் சேவை. இன்னும் அதிகாரம் பண்ணுவான், வேறவங்கக்கிட்ட சேவை வாங்குவான். தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான் சுகம். ஞானி தான் மோட்சம் முக்தியில் தானே கடவுளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான், சித்தி எதிர்பார்த்துட்டு இருக்கான். பக்தி சொன்னா சேவை, சாது சொன்னா சேவை. நம்ம சேவை செய்யணும். எவ்வளோ பெரிய சாது இருந்தால் கூட சேவையில் என்ன பிரயோஜனம்? இப்போது இவங்களை இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் தூரம் வச்சு கேவல பக்த சங்கா, வெறி பக்தன் சங்கம். என்னதுக்கே பிரேம பக்தி ரசராங்க லீலா கதா விரஜரசபுரி. चैतन्य चरित्रामृतले श्रद्धावान जन है भक्ति अधिकारी. பக்திக்கு அதிகாரி யாரு? ஸ்ரத்தாவான், நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் பக்திக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ரூப கோஸ்வாமி பாத் பக்தி ரசாமிரத சிந்துல சொல்லிச்சுட்டு இருக்காரு. சஜாத்தியாசையே ஸ்னிக்தே சாது சங்க ஸ்வத்தோரே. சாது சங்க சொன்னா நம்ம போலே பாவம் உள்ள, நமக்கு யார் பகவானுக்கு எந்த உருவு எந்த ரசனை இருக்கோ அந்த ரசனை உள்ள நமக்கு என்ன ரசனை இருக்கணும்? பகவான் ಚೈತನ್ಯ மகாபிரபு ராய ராமானந்தாಗೆ பார்த்தாரு. சைத்தன்ய சரித்திராமிரத நிறைய விஷயங்கள் பேசினார். கடைசியாக சின்ன சின்ன கேள்வி கேட்டாங்க மகாபிரபு. படிப்பிலே அறிவிலே உயர்ந்த அறிவு என்ன? ஒழுங்க படிப்பு ஞானம். ராய ராமானந்தா சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ண பக்தி. ஒரு ಜೀವನಿಗೆ உயர்ந்த வேலை என்ன? ರಾಯ ರಾಮಾನಂದ பதில் கொடுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ணனுக்கு தாசன் இல்லை தாசி ஆவர்த்தி. பெரிய துக்கம் என்ன? ராய ராமானந்த பதில் கொடுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ண பக்தருக்கு சங்கம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஜீவனுக்கு உயர்ந்த மங்களம் நல்லது என்ன? ராய ராமானந்த பதில் கொடுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ண பக்தனுக்கு சங்கம்.
என்ன விஷயம் நம்ம எப்போவுமே நினைவு வச்சிருக்கணும். ராயரமானந்த பதில் கொடுத்துட்ருக்காரு. கிருஷ்ணர் நாமம், கிருஷ்ணர் குணங்கள், கிருஷ்ணர் லீலைகள். நம்ம என்ன தியானம் பண்ணணும்? ராயராமானந்தா சொல்லிட்டு இருக்காரு, பகவான் ராதா கிருஷ்ணர்ಗೆ தாமரை பாதம். இப்படி இந்த மாதிரி விஷயம் வச்சு யார் வாழ்க்கையில் வாழ்விட்டு இருக்காரு, அந்த மாதிரி பக்தர் சங்கம் பண்ணி நம்ம கூட பிரேம பக்திಗೆ பாதையில் முன்னாடி போகிறது. ஹரி போல் தண்டவர்.